நல்ல மாலை வேளையிலே விசேஷமாக நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கிறவங்க இந்த தம்மைல் அதில் இருக்கிற அந்த தம்மையில் பார்த்த உடனே நிறைய பேர் பயப்பட்டாங்க. அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோவை போட்டு பக்கத்தில் போதகருக்காக ஜெபம் அப்படின்னு தம்மையில் போட்ட உடனே நிறைய பேருக்கு பாஸ்ட்டுக்கு தான் என்னமோ ஆகி போச்சோ, இல்லை எதுக்காக திடீர்னு இப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2-3 பேர் கமெண்ட் கூட கேட்டிருந்தாங்க, என்னாச்சு பாஸ்டருக்கு என்னாச்சு அப்படின்னு. இது அப்படி இல்லை. இது ஒரு ஊழியக்காரனுக்காக ஒரு விசுவாச பிள்ளை ஏன் ஜெபிக்கணும் அப்படின்றத உங்களோடு கூட ஒரு அரை மணி நேரம் உங்களோடு கூட நான் பேசி ஒரு ஜெபம் பண்ணி திரும்பி இந்த நெட்வொர்க்கை ஆண்டவர் ரொம்ப பெரிய அளவிலே கத்தர் கொண்டு போவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 100% 100% மனிதனாகவும் 100% அவர் தேவனாகவும் இருந்தார். பொதுவாக ஒரு ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு யார்கிட்டையாவது நம்ம சொன்னால், ஊழியக்காரனுக்காகவா, ஊழியக்காரனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணுமா, என்ன இது பெரிய கதையாக போயிடுச்சு. இல்லை, ஊழியக்காரர் தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாங்கள் போய் ஊழியக்காரருக்காகலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. பொதுவாக சில திருச்சபையில் இருக்கிற போதகர்கள் கூட தாங்கள் கடந்து போகிற சில சூழ்நிலை எனக்காக இப்படி ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு நிறைய இடங்களில் ஷேர் பண்ணுறதே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நம்மளை குறைவாக நினச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரில. அவங்களும் நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பலவீனமாக இருக்குது, இல்லை இந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஜெபத்துக்கு சொல்லுகிறவர்கள் கூட ரொம்ப குறைவு. ஆனால் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 100% தேவனாக இருந்தார். ஆனால் அவர் 33.5 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இப்போ கடைசியாக என்னென்னா அவர் சிலுவைக்கு நேராக போகிறார். அது அவருக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. சிலுவையினுடைய அந்த கொடூரத்தை சுமக்கிறது என்கிறது சாதாரணமானது அல்ல. பொதுவாக முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்க்கிறார். பாருங்கள், யாராவது ஒருத்தர் செய்த தப்புக்காக, சார் அவருடைய தண்டனையை எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால், களவு பண்ணின, திருடின, மோசமாக நடந்த ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு தண்டனை வேண்டுமென்றாலும் தருவார்கள். இந்த ஒருத்தர் நமக்கு தப்பு பண்ணுறாரு, உங்கள் தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன், அவருடைய தப்புக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னா நம்மளால் அனுபவிக்க முடியுமா? அப்போ நம்ம நிறைய பேர் இன்னொருத்தருடைய தவறுக்குனுடைய பாரத்தை நம்ம சுமக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, அவன் தப்புன்னா அவன் அனுபவிச்சுக்கட்டும், அவன் தப்புனதுக்கு நம்ம எப்படி அனுபவிக்க முடியும், எத்தனை வருஷம் அனுபவிக்கிறது? அப்போது இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறது என்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேருடைய பிரச்சனையும் ஒருத்தர் சுமக்கணும், அத்தனை பேருக்காகவும் ஒருத்தர் திறப்பில் நிற்கணும். நம்மேல் விழுந்த அத்தனை ஆக்கினையும் அவர் மேல் விழுது, நம்மேல் விழுந்த தண்டனை முழுவதையும் அவர் இப்போ ஏற்றுக்கொள்ளணும். அப்போது ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க முடியும்? அப்போ என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது நம்ம இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, திருவிருந்து கொடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு அவர் நேராக அந்த மலைக்கு போய் அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக விழுந்துச்சாமா. ஏன் அப்படின்னா அந்த அளவிற்கு அவருக்குள்ள அந்த பாரத்தை சுமக்கிறார். நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு சூடாக இருக்கும்போது, நம்ம டென்ஷனாக இருக்கும்போது வேர்வை வரும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேர்வை வரல. வேர்வையே எப்படி வந்துச்சுன்னா இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுது. அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்போது அவர் பிசாசுகளை துரத்தினார், அவர் பிரசங்கம் பண்ணினார், அவர் 5000 பேருக்கு போஷித்தார். இப்படி நிறைய அற்புதம் செய்த ஆண்டவர் எங்கேயும் தன்னுடைய சீடர்களை பார்த்து, எனக்கு காலை அமுத்தி விடு, எனக்கு கையை அமுத்தி விடு, என்னை கொண்டு அக்கறையில் விட்டுரு, எனக்கு ஒரு தலையணை வச்சிருவு, இப்படின்னா ஆண்டவர் எங்கேயுமே கேட்கல. ஆனால் த ஃபஸ்ட் டைம், முதலாவதாக ஆண்டவர் சீடர்களை பார்த்து ஒன்று கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
விழித்திருக்க கூடாதா? அவர் தனியா அவர்களை கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கப்பா. பாருங்க, ஒரு டைம் போய் உட்கார்ந்துட்டு திரும்பி வந்து இவங்க ஜெபம் பண்றாங்களான்னு பார்க்க வர்றாரு. அவர் பார்க்க வந்தா அவங்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமா இருக்குது. உடனே திரும்பி கேட்கிறாரு, சரி இது வரைக்கும் தூங்குனீங்கல்ல, 1 மணி நேரமாவது என்னோடு கூட சேர்ந்து விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. திரும்பவும் அவங்க தூங்கினாங்க. சரி, அவர் ஒன்றும் சொல்லலை. திருப்பி இப்போ தூங்கி நீங்கள் இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்குற நேரம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாரத்தை தான் சுமக்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் 100% மாம்சமா இருக்கிறதுனால ஒரு பிரேயர் உதவி அவருக்கு தேவைப்பட்டது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு தூதர்கள் வந்து அவரை என்ன பண்ணாராமா, அவரை பலப்படுத்தினார்கள், அவரை பலப்படுத்தினார்கள். அதனாலதான் அவர் பலப்பட்டார். அவ்வளவு கொடுமையான ஒன்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ற நாட்களில் அவர் ஊழியத்தை செய்யும் போது ஒரு ஜெப சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த உலகத்திலே ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்கும் கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு பிரேயர் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுத்த தீர்மானம் ரொம்ப நல்ல தீர்மானம். அதான் சில மிஷினரி ஸ்தாபனத்தில் அவங்க ஒரு கீவேர்டு வச்சுருப்பாங்க. என்ன கீவேர்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா, போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு. அப்படின்னா ஒன்று நீ இந்த ஊழியம் செய்ய போ, இல்லைன்னா யாரையாவது ஒருத்தரை அனுப்பு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஃபேன், இந்த சர்ச்சில் இருக்கிற இன்னும் வந்து ஆன்லைனில் கேட்குற நிறைய பேரால் இந்த மாதிரி ஒரு மேடையில் என்ன பண்ண முடியாது, உங்களால் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால் நிறைய பேரால் பாட்டு பாட முடியாது, நிறைய பேரால் வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுற அந்த ஜெபம் அந்த ஊழியக்காரரை வல்லமையாய் லட்சங்களுக்கு பயன்படுத்தும், ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். நான் நம்புகிறேன், நீங்கள் போய் நின்று பிரசங்கம் பண்ணினா மட்டும் ஆண்டவர் மகிமைப்படுவார்னு சொல்லலை. நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் ஜெபத்தினாலே அற்புதம் நடந்தால் அதுலேயும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் வந்து அவருடைய சபை அப்படியே கணக்கு கடங்காத வளர்ந்துட்டே இருந்துச்சாமா. இவருக்கு ஒன்றுமே தெரியல. அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கேட்பாராமா, இது எதுக்கு இந்த சர்ச்சை இப்படி வளருது, நான் ஒன்றும் பரிசா பண்ணலையே, எல்லாரும் மாதிரி தானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சர்ச்சை ஏன் இவ்வளோ வளருது? அந்த சர்ச்சை அவர் நினைச்சதை விட அதிகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இது நடந்த சம்பவம். அப்போ ஒரு நாள் இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு, ஆண்டவரே என்னிடத்துல எல்லாருமே கேட்குறாங்க, உங்க சர்ச்சை இப்படி வளர்றதே காரணம் என்ன, உங்க சர்ச்சை இப்படி வளர்றதே காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல, இந்த திருச்சபையை நீர் வளர்த்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராமா, நீ எழும்பி அந்த தெருவோரமாய் நடந்து போ அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சாமா. அப்போது அந்த தெருவோரமாய் நடந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சின்ன குடிசை வீடு இருந்துச்சாமா. உடனே ஆண்டவர் மனசில் பேசினாராமா, நீ அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அம்மா தன்னுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் உடஞ்சவங்க ஒரு சின்ன ஒரு வாக்கர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த வாக்கரில் பிடிச்சிட்டு முழங்கால நின்றுட்டு இருந்தாங்களாமா. அப்படியே அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி ஓடிட்டே இருந்துச்சாமா. இவர் போய் அந்த வாசலை திறந்த உடனே அந்த அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு அப்படி எந்திரிச்சு, பாஸ்டரையா என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் இந்த மாதிரி ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆனால் ஆண்டவர் உன் வீட்டுக்கு வர்ற அளவு உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி என்ன நடத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து தன்னுடைய கையினால் அவங்களுடைய வீடு ஓலை வீடு, அந்த ஓலை வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பராக சொருகி வச்சுருந்தாங்களாம். அதை ஒன்றொன்னா எடுத்து பாருங்கள் பாஸ்டர். அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புக்காக திருச்சபைக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறாங்க.
ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா அவங்க செய்தி கேட்கும்போது அவங்க மாறணும், அவங்க ரட்சிக்கப்படணும், எப்பேற்பட்ட கடின இருதயமும் மாறணும், எங்கள் பாஸ்டருடைய காலை பலப்படுத்தணும், அப்படி கூட்டம் நிரம்பி வழியணும், சர்ச்சில் இடம் பற்றக்கூடாது, சபையில் வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் வரணும். இந்த மாதிரி 1000 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரம்மா, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஏன்னு கேட்ட இல்லை, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஒன்னால இல்லை, இங்கே ஜெபம் பண்ணுறாங்க இல்லை, இந்த அம்மாவால் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் பெரியாள், நீங்கள் சின்னாள், நீங்கள் சின்னாள், நான் பெரியாள் அல்ல. இந்த உலகத்தில் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியாள், அவர்கள் தான் பெரிய ஆள். நான் சொல்கிறேன், நான் இந்த பெரிய ஊழியத்தை செய்கிறத நிறைய பேர் என்னை வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், வெளியில் பார்க்கலாம், நிறைய பேருக்கு ஒருவேளை தெரியலாம். ஆனால் உண்மையிலே மனிதர்களுக்கு நான் தெரிகிறதுனாலே பிரயோஜனம் அல்ல. நீங்கள் நிறைய பேர் யாருக்கு தெரியும்னா, இங்கேருந்து கோயம்புத்தூரில் இருந்து அடுத்த தெருவுக்கு போனால் உங்களை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை தெரியும், தூதர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு உங்களை தெரியும். காரணம் என்னவென்றால், ஜெபிக்கிறவன் கண்டிப்பாய் பரலோகத்திற்கு மறைந்திருக்க முடியாது. ஜெபிக்கிறவர்களுக்கு பரலோகம் தெரியும், பரலோகம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும், அடையாளம் கண்டுகொள்ளும். அதனால ஒரு ஊழியருக்காக, ஒரு ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்றைக்கி இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன கேளுங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஊழியக்காரனுக்காக, எனக்காக மட்டும் இல்லை, பென்ஸ் பாஸ்டருக்காக மட்டுமல்ல, இந்த ஃபெலோஷிப்பாக நான் ஆரம்பித்தது வந்து ஒரு வெறும் பென்ஸ் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக அல்ல, இந்த உலகமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காகவும் நம்ம திறப்பில் நிற்கிறதற்கு, நம்முடைய திருச்சபை திறப்பில் நிற்பதற்கு, இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாச மக்கள் திறப்பில் நிற்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இப்போ எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே ஊழியக்காரனுக்காக நான் ஜெபம் பண்ணுறதுக்கு என்னை அபிஷேகிங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வந்து திடீரென்று ஒரு அம்மா இரவில் படுத்து கிடக்கும்போது ஒரு 2 மணிக்கு யாரோ வேகமாக தட்டி எழும்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருந்துச்சாமா. உடனே அந்த அம்மா எழும்பி ஜெபம் பண்ணுனா, ஊழியக்காரருடைய பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்களாமா. ஏசப்பா, எங்கள் ஊழியக்காரர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருடைய வாகனத்தை பார்த்துக்குங்க, அவரை இந்த மாதிரி மறைச்சிக்குங்க, எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்களாமா. 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கண்ணீர் விட்டு சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு தூக்கத்திலேருந்து எழும்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அவர் ஒரு 3 நாள் தாண்டி பாஸ்டர் வந்து சர்ச்சில் மேடையில் நின்று அவர் பிரசங்கத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி நான் இன்ன கிழமை அன்னைக்கு வெளியே போயிருந்தேன், ஊழியத்திற்காக போகும்போது சரியாக 2 மணி இரவு இருக்கும், அந்த 2 மணிக்கு என்னுடைய காருடைய வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய விபத்து, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய பெரிய தயவு அப்படின்னாராமா. அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்களாம்மா, இல்லை பாஸ்டர், 2 மணிக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்தார். இந்த ஜெபம் அந்த ஊழியக்காரனை பாதுகாத்தது. அப்போ நான் நம்புகிறேன், நீங்கள் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற பாரத்தை நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஊழியக்காரனுக்காக எதற்காக ஜெபிக்கணுன்ற அந்த வாஞ்சையை தருவார். நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய நாவில் அக்கினி துகர கத்தர் வைப்பார். உங்கள் மூலமாய் ஊழியங்கள் அதிகமாய் கட்டப்படும். அதனால் எல்லாரும் என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே ஊழியக்காரனுக்காய் நான் திறப்பில் நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும், அவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வந்து வித்தியாசமாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊழியக்காரங்களுக்காக செய்வினை வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்க சொல்றாங்க. நமக்கு தெரியல, நம்ம அதை நம்பல. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் விழுந்து போனான்னா எத்தனை பேர் பேசுகிறாங்க. அதை ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் இன்னொரு மார்க்கத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு போன உடனே நம்முடைய மார்க்கத்து ஆட்கள் திரும்பி நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பெருசாக போன, அவரை நம்பி போன, பாரு உங்கள் ஆளு. இப்போ இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்களை ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள குறை பேசி போகிறாங்கல்ல, இதெல்லாம் நிறைய ரட்சிக்கப்படாதவங்க எடுத்து வச்சு, நீ என்ன பெந்தேகோஸ்துன்னு போன, நீ என்ன சர்ச்சுன்னு போன, நீ என்ன கடவுள்னு போன, பாரு உங்கள் ஆளை
உங்கள் ஆட்கள் தானே, இவ்வளோ கேவலமெல்லாம் பண்ணுவாங்களா, இவ்வளோ மோசமெல்லாம் பண்ணுவாங்களா? அப்போது அவங்க பண்ணுறதுனால நிறைய பேருடைய சாட்சி கெட்டு போகிறது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயா நான்லாம் ரசிக்கப்பட மாட்டேன், நான்லாம் வரமாட்டேன், உங்களுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, நான் எப்படி வர்றது, அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு வாலிப பசங்களை பாருங்க, இவரே இப்படி தப்பு பண்ணுறாரு, இவரே இப்படி தப்பு பண்ணுறாரு, அவ்வளோதான், நிறைய பேர் பின்மாற்றம். அப்போது ஒரு நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கும்போது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் என் நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைவீர்கள். கவனிங்க, எல்லாரும் கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா ஒரு வசனம் எழுதி இருக்கு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆனா எது சிதறடிக்கப்படும்? ஆடுகள் சிதறடிக்கப்படும். பாருங்க, இந்த திருச்சபையில் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னு வைங்களேன், அந்த விசுவாசிக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசிக்கு தெரியும், அவ்வளோதான், இந்த விசுவாசி இப்படி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதோட முடிஞ்சிடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டா அந்த சர்ச்சே என்ன பண்ணிடும்? அப்படியே உடஞ்சிரும். ஆடுகளெல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். ஒரு விசுவாசி தவறு செய்தால் ஒருவன் விழுவான், ஆனால் ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் ஆயிரக்கணக்கான பேர் விழுவார்கள். அப்போது இந்த உலகத்திலேயே அதிகமான சத்துருடைய பெரிய டார்கெட் யார் அப்படின்னு சொன்னால், ஊழியக்காரங்க தான் அவனுடைய டார்கெட். பாருங்க, விசுவாசியை சோதிச்சு 10 பேர் தான், ஒரு விசுவாசியை விழத்தள்ளுனா 10 பேர் தான் விழுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனை விழத்தள்ளுனா 100 பேர் விழுவாங்க, 1000 பேர் விழுவாங்க. அப்போ முழுக்க முழுக்க ஊழியக்காரன் மேல சத்துரு எப்படி இருக்கான்னா குறியா இருக்கான், அவர்களை விழத்தழுவதற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதனால எல்லாரும் கண்டிப்பாக ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும், கண்டிப்பாக ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஜெபம் தேவைப்பட்டது. வேதத்தில் பெரிய தேவ மனுஷன்தான் மோசே. மோசே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கோலை தூக்கி கொண்டு அப்படி நின்றுட்டே இருக்கிறாரு. இப்போது அவர் அந்த கோல் ரொம்ப நேரம் கோலை தூக்கிட்டு நிற்கிறதுனால கை வலிக்குது. உடனே அவர் என்ன செய்யறதுன்னா, அவர் அறியாமலே கை கீழே 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 வருது. உடனே அங்கே 2 பேர் பார்க்குறாங்க, ஆரோனும் ஊரும் 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஓடி ஒரு கல்லை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய கையை அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க, கீழே இறங்கி வராமல். ஜோஷுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மோசே கோலை ஓங்கி பிடிச்சிருக்கிறாரு. ஆரோன் ஊர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, மோசையினுடைய கையை தாங்கி பிடிக்கிறாங்க. மோசையினுடைய கை நிமிர்ந்து நிற்க நிற்க அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா மோசையினுடைய கை கீழே வர வர இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆரோனும் ஊரும் அவனுடைய கையை தாங்கி பிடிச்சதுனால அந்த யுத்தத்தில் பெரிய ஜெயம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன அபிஷேகத்தை கொடுக்குறாருன்னா, ஆரோனும் ஊரும், ஆரோனும் ஊரும். நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஜெபம் பண்ணி இவர் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டீங்க, அப்படி வரல. என்னன்னா நம்ம மறைஞ்சிருந்து ஜெபிக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு பரலோகத்தில் எந்த அளவிற்கு கிரீடம் இருக்குதோ, எனக்கு எந்த அளவிற்கு கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறாரோ, அதே போல எனக்காக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே ஆசீர்வாதம் பரலோகத்திலேயே இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை பார்க்குறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊதியம்தான். இங்கே வேணும்னா மாற்றி மாற்றி கொடுக்கலாம், பாஸ்டர் தனியாகவும் விசுவாசியை தனியாகவும் பார்க்கலாம். ஆனால் பரலோகம் தனித்தனியாக பார்க்காது, எல்லாரையும் ஒரே போல பார்க்கும். ஆமென். அப்போ மோசே ஜெயிக்கணும்னா ஆரோனும் ஊர் என்ன பண்ணணும்னா தாங்கி பிடிக்கணும், தாங்கி பிடிக்கணும். நீங்கள் உங்கள் ஊழியக்காரனை தாங்கி பிடிங்க.
நீங்கள் எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ, எந்த கிராமத்தில் இருக்கிறீங்களோ, எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ, அந்த தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரனுக்காக நீங்கள் திறப்பிலே நில்லுங்கள், திறப்பிலே நில்லுங்கள். பாருங்க, ஊழியக்காரங்க மேலே பொறாமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொதுவாக சொல்ல போனால் ஊழியக்காரங்க மேலே பரிதாபந்தான் படணும். இந்த வார்த்தையை யாருக்காவது சொன்னால் சிலருக்கு கசக்கும், சிலருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கிறவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே எத்தனையோ ஊழியக்காரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தூக்கம் இல்லாத இரவுகள் எத்தனை, அவங்களுக்கு சாப்பாட முடியாமல் எத்தனை உபவாசங்கள், எப்படியோமோ கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு எவ்வளோ மிரட்டல்கள், எத்தனை அந்நிய அந்த மனுஷங்களால் எத்தனை மிரட்டல்கள். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 1000 அடிக்கிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. ஆண்டவர் என்னுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்தார். இல்லை, உனக்காக ஜெபிக்கிற ஆட்களை நீ எழுப்பு, உனக்காக ஜெபிக்கிற ஆட்களை எழுப்பு. இப்போ ஆண்டவருடைய கிருபையில் நிறைய ஊழியங்களை ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் செய்கிறார். அதனால் நீங்கள் ஆரோனையும் ஊரையும் போல கொஞ்சம் ஜெபத்தில் தாங்கிட்டீங்கன்னா நான் நம்புகிறேன், இன்னும் வேகமாக என்னால் போக முடியும், இன்னும் நல்ல பலத்தோட கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நான் நிறைய நாள் ஊழியம் செய்யணும், நிறைய ஊழியர்களை எழுப்பணும், நிறைய வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக மாறணும். எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த செய்தி அந்த வார்த்தையினால் நான் பலப்பட்டேன், கர்த்தர் கூட நேரடியாக பேசினார், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே இந்த உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசின வார்த்தை தான் அப்படின்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் நான் நம்புகிறேன், அந்த கிருபை பெரிய ஆசீர்வாதம், அது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். ஜனங்களுக்கு சேவை செய்கிறதை பாக்கியமாய் நினைக்கிறேன். நம் மூலமாய் ஜனங்களுடைய காயங்களை கர்த்தர் ஆற்றுறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்ப நீங்க இன்னும் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் இன்னும் என்னை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸோ ஒரு தீர்மானம் எடுங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் வாரத்திற்கு ஒரு 3 நாள் வந்தால் போதும், இல்லை ஒரு 2 நாள் வந்தால் போதும். ஆன்லைனில் இருக்கிறவர்கள் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிடங்கள் பாஸ்டருக்காக, ஊழியத்திற்காக, பிரயாணத்திற்காக, குடும்பத்திற்காக எல்லாத்தையும் மறைச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் வாரத்திற்கு 1 நாள் இந்த மாதிரி அந்த வாரத்தில் என்ன நடந்துச்சு, எனக்காக பர்சனலாக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும் அதை உங்களோட ஷேர் பண்ணி ஒரு ஊழியர் அதற்காக நியமித்து உங்களை ஜெபிக்க வைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பர் நீங்கள் ஒரு ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு நம்பரை எழுதிக்கிங்க. நீங்கள் என்ன நம்பர் அப்படின்னா 9166644461 9166644461. நீங்கள் போதகருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்காக டெய்லி ஒரு 5 மினிட்ஸ், இல்லைனா வாரத்திற்கு ஒரு 3 நாள் ஒரு 1 மணி நேரம் உங்களுக்காக பர்சனலாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவர்கள் இந்த நம்பருக்கு இந்த மாதிரி நான் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நான் பதிவு செய்கிறேன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்காக ஜெப குறிப்புகளை நாங்கள் அனுப்பி தருவோம். மறந்துடாதீங்க, 9166444461 இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு செய்தீர்களே ஆனால் வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா ஜெப குறிப்பு அதிலேயே அனுப்பப்படும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுற அந்த காரியத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ ரொம்ப அவசியமானது, ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்தை முடிக்க போகிறேன். நான் என்ன ஜெபிக்க போகிறேன்னா, ஆண்டவரே ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. சிலருடைய ஊழியத்தை கர்த்தர் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே ஊழியம்தான், சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாமே ஊழியம்தான். எதை செஞ்சாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை ஆண்டவருக்கே செய்தோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் அதை கனப்படுத்துகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னா ஜெப ஊழியம். அதுவும் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவதற்காக. இனி இருக்கிற ஊழியர்கள் விழக்கூடாது.
அவங்கள ஆண்டவர் பத்திரப்படுத்தணும். அவர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே பிடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்கள். முடியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டே என்னோடு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆமேன். இந்த ப்ரேயர் ஜெபத்தை நிறைய பேருக்கு யூடியூப்ல இருக்கிறவங்க கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த ஜெபத்திலே அவங்களுடைய திருச்சபை போதகருக்காக ஜெபிக்கட்டும், அவர்கள் பார்க்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கட்டும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கிருபை தருவீராக. சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு கிருபை தரும். ஊழியக்காரனுக்காக நான் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது அந்த ஜெபம் மகிமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். யாரெல்லாம் வாஞ்சியோட கேட்கிறார்களோ ஆண்டவரே, இவர்கள் ஜெபத்தின் மூலமாய் ஊழியக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறதற்காய் நன்றி. அவர்களை அக்கினி ஜுவாலையாய் நீ பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபித்து அனுப்புறதற்கு ஆசைப்படுகிறேன். ஒரு விசை கடந்த ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறையில் ஒரு யூத் மீட்டிங் நடந்துருச்சு. அப்போ அந்த யூத் மீட்டிங்காக நான் பைக்கில் போயிட்டுருக்கிறேன். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது மழை லைட்டாக அடிக்குது. நான் ஒரு பழக்கம் இல்லாத வண்டி, இன்னொருத்தருடைய வண்டியை வாங்கிட்டு போகிறேன். அப்போ அந்த வண்டியை ஓட்டி எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை. நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கும்போது மழை திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துட்டார். நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னுடைய பைக்கை பிரேக்கை பிடிச்சிட்டேன். அந்த பிரேக்கை பிடிச்சோன்னா அந்த வழிக்கு கொண்டு போய் அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. நான் யாருமே இல்லை. ஆப்போசிட்டில் பசங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க, யாருமே வரலை. நானாகவே அந்த வண்டியை எடுத்து திருப்பி ஓட்டிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு கை பயங்கரமாக வலிக்குது, உடனே வீக்கமாயிருச்சு. அங்கே போய் 2 நாள் யூத் மீட்டிங். அந்த 2 நாள் யூத் மீட்டிங் நடக்கும்போது பசங்க வீங்கி இருக்கிறத பார்த்து எண்ணெயை போட்டு நல்லா நீவி விடுங்கடான்னு சொன்னேன். நல்லா நீவி விட்டாங்க. ஆனால் 2 நாளும் வலி குறையலை, வீக்கமும் குறையலை. அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் பாஸ்டர், இது ரொம்ப வீக்கமாக இருக்குது, உள்ள ஃப்ராக்சர் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த எலும்பே அப்படியே டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, கலண்டுருச்சு. தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. என்ன பாஸ்டர் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டால், பிரதர் 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா 3 நாளோட இருந்தீங்களா இந்த வலியோட, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? பிரதர் நீவியெல்லாம் விட்டாங்க, எப்படி தாங்குனீங்களோன்னு சொல்லி உடனே இம்மிடியேட்டாக அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த 2 இடத்துலையும் ஒரு ஒயர்ன்ற மாதிரி ஒரு இரும்பு ஃபிக்ஸ் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே வச்சா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போது என்னுடைய கை கட்டு போட்டிருக்குது. இது ஒன்று. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பைல்ஸ் வந்துருச்சு. பின்னாடி பாத்ரூமில் போய் உட்காந்தா அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்றும். என்னால் சகிக்கவே முடியல. உடனே அது ரொம்ப முத்தி போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னா மேட்டுப்பாளையத்தில் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது. அவர் சும்மா அப்படி ஒரு ஹிந்திக்காரர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த மாதிரி அனஸ்தீசியா கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டேன், கட் பண்ணி உள்ளே இருக்கிறத வேரோட எடுத்துட்டு தச்சு விடுவேன்றாரு. அப்போல்லாம் அங்கே தான் பண்ணலான்னு சொல்லி அங்கே ஆப்ரேஷன் பண்ணால் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட் பண்ணி உள்ளே என்னென்னமோ பண்ணிவிட்டு தைக்காமல் மருந்து வச்சு அனுப்பி விட்டார். பாத்ரூம் போகாதீங்கன்றாரு. எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, வீடு ஃபுல்லாக ரத்தம். அப்படின்னா அது ஒரு காலம், ரொம்ப கொடுமையின் காலம். சரீரத்தில் அவ்வளோ வியாதி. ஆனால் அந்த வியாதியோட பிரசங்கம் பண்ணுவேன், அந்த வியாதியோட சர்ச்சுக்கு வந்தேன், அப்படி இருக்கிறேன். அப்படி இந்த சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது என்ன டைம்னா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்ச டைம். அப்போ நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க. 2-3 பேர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நான் என்னமோ நம்மளை விசாரிக்க தான் வர்றாங்கன்னு பார்த்தா பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஒன்றா என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன கேட்குறாங்க? நம்பர் 1, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னாங்க. சரி கேளுங்க அப்படின்னா, இல்லை இந்த வருஷம் ஏன் கேலண்டர் அடிக்கலை, எதுக்கு எங்களுக்கு கேலண்டர் கொடுக்கல, அப்படி ஒரு 10-15 எழுதிட்டு வந்தாங்க. என்னால் தாங்கவே முடியல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்பா, நான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ வருத்தத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு தெரியுமா? அப்படியே என்ன தீ மேலே நடக்கிறது மாதிரி இருக்குது, நிற்கிறதுக்கு பலன் இல்லை.
போகும் வழி என்னதுன்னு தெரியலன்னு சொல்றாங்கல்ல, எப்படி இந்த ஊழியத்தை தொடர்வோன்ற ஒரு வேதனை இருக்குது. இப்படி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றுமே சொல்லலை, பிரதர் நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறேன், நான் ஜீவனோடு இருக்கிறதே ஆண்டவருடைய தயவு, எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கடந்து வந்தேன், அது மாதிரி இந்த வேலைமை இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க, இது நல்லா இருக்காது. ரெண்டாவது நானும் இப்படியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேட்ட உடனே நான் வந்து பதில் எப்படி நான் சொல்லுவேன்? நான் ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டப்படாது. நான் என்ன ஆண்டவர் நடத்துகிறாரோ அப்படி தான் நடத்துகிறேன்னு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் இப்போ பாருங்களேன், இது நீங்கள் வந்து என்ன, நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து நிறைய ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியராக இருந்திருக்கிறேன். அந்த உடன் ஊழியர்களை சர்ச்சில் இருக்கிற சிலர் மிரட்டு திட்டுறது, ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளை திட்டுனது எவ்வளவு என் கண்ணால் பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனையோ ஊழியக்காரங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஆனால் அவங்க அழுததுக்கு பிற்பாடு அவங்க குடும்பம் அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. ஆனால் அது வருத்தமாக இருக்குது. அப்போது சில ஊழியர்கள் வந்து நல்ல ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் தப்பாக செய்கிறதுனால, யாரோ ஒருத்தர் ரொம்ப லக்ஸுரியாக இது பண்ணுறதுனால எல்லாரையும் நம்ம அப்படி என்ன பண்ண முடியாதுன்னா எடை போட முடியாது. ஆண்டவர் வந்து கலைகள் இருக்குன்னு தான் சொல்கிறாரு, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்கன்னு சொல்கிறாரு. அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக திறப்பில் நிற்க போகிறோம். எத்தனை பேர் ஒரு பொருத்தனை எடுக்க போகிறீங்க? நான் இனி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காய் நான் திறப்பில் நிற்பேன். ஒரு பொருத்தனை எடுங்க பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைப்பீராக ராஜா. திறப்பில் நிற்கக்கூடிய கிருபையை தருவீராக ராஜா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் மறைந்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறத பார்த்து இது என் ஜெபத்தினுடைய பதில், பரலோகம் எங்களை பார்த்து சந்தோஷப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்போ எந்தெந்த இடத்துலெல்லாம் ஊழியக்காரர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் நிற்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் வைக்கப்படுவதாக. அப்பா, ஊழியக்காரர்களுக்காக நான் பரிதபிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே ராஜா. அவருடைய பாதத்தை கூட நான் ரசிக்கிறேன்னு சொல்றீங்களே ராஜா. அப்பா, இப்போ நாங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எந்த ஊழியக்காரர் வருத்தப்படுகிறாரோ, எந்த ஊழியக்காரர் ஆண்டவரே சூழ்நிலைகளை சிக்கி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்பொழுது ஒரு உதவி அனுப்புங்க ராஜா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காமலே போவதாக ராஜா. அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஜனங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையை கர்த்தர் அவருடைய இருதயத்திலே நீர் வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஊழியம் இன்னும் பல மடங்கு ஆண்டவரே நதியாய் பாய்ந்து போகிறதை நாங்க பார்க்கணும். இதற்கு பிறகு பிரசங்கம் வித்தியாசமா வரணும். பிரசங்கம் பண்ண அற்புதம் நடக்கணும். ஆராதனை நடக்க அற்புதம் நடக்கணும். இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தன மோரபா ஆண்டவரே எங்க கண்களால் அந்த எழுப்புதலை பார்க்கணும் சுவாமி. நன்றி ராஜா. இந்த ஊழியத்திற்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமானா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே திருச்சபையில் 50 பேர் ஆண்டவரே டெய்லி பாஸ்டருக்காக ஊழியர்களுக்காய் ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறவங்களை எழுப்பி தாருங்கப்பா.
ஆன்லைன் மூலமாய் உலகமெங்கிலும் ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேர், ஒரு 500 பேர் ஊழியத்தை பாரம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு 500 பேரை கர்த்தர் தாங்க ராஜா. ஆண்டவரை ஒரு மகனை போல என்னை நினைச்சு, ஆண்டவர் ஒரு பிள்ளைய போல நினைச்சு, ஒரு சகோதரனை போல நினைச்சு எத்தனையோ பேர் ஆண்டவரை ஜெபிக்கிறார்களே. என் மேல எத்தனை பாசம் வச்சு ஜெபிக்கிறார்களே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, அவங்க ஜெபம் என்னை தாங்கிறத நான் உணர்றேன், அவங்க ஜெபம் என்னை வழி நடத்துறத உணர்றேன். அப்பா அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அவர்கள் அடியனுக்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. உங்க பாதத்தில் நாங்கள் முத்தம் செய்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு வருகிறேன், நான் இந்த ப்ரேயர் முடித்தோடனே இறங்கி வர்றேன். சர்ச்சில் இருக்கிறவங்களோட ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசுகிறேன். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணி இதை பண்ணுங்க, ஜெபிக்கிறவங்க எல்லாருக்குமே. அதே போல் நீங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் விரும்பினா, உங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்பணும் அப்படின்னு நினச்சா, நான் சொன்ன அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு டைம் கூட அந்த நம்பரை நான் சொல்கிறேன். 9166644461 9166664461. இந்த நம்பருக்கு நான் இந்த ஜெபத்தில் சேர்றதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். உங்களை ஒரு குரூப்பாக நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.